அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரெண்டு சொல் பதம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். வையகம், வானகம். வையகம் என்பது வாழுகின்ற இந்த பூமி, வானகம் என்பது மேலுலகம் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அந்த மேலுலகம் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்றார்கள். நாம் தேவர்கள் என்று சொல்லுகின்றோம், நரகம் இருக்கின்ற அசுரர்கள் இருப்பால் சொல்லுகின்றோம், தேவர்கள் இருக்கின்ற இடம் என்பதெல்லாம் புண்ணியாத்மாவில் இருக்கின்ற இடம், அங்கே தர்மம் இருக்கும் சொல்லுகின்றோம். இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சொல்லுகின்றது. இப்போ பாரதத்துக்கு புறம்பாக இருக்கின்ற மதம் என்ன சொல்லுது? அந்த வேறு உலகத்தை என்ன சொல்லுது? மேலுலகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உங்கள் இங்கே நாங்கள் சொல்கிற கடவுள் படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எல்லாம் கிடைக்கும், 72 கனிகள் கிடைப்பாங்க, அப்படியே துல்லியாக அப்படியே பியோர் வைன் கிடைக்கும், இங்கே இருக்கலாம் என்ன டாஸ்மாக்லாம் என்ன அங்கே கிடைக்கும், இங்கே அனுபவிக்க நாங்கள் அனுபவிக்க முடியும், இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்போது இந்த பூமியை விட அதுதான் சிறந்தது, அங்கே தான் போகணும் என்று சொல்லுகின்றார்கள். நாமும் சொல்கிறோம், ஹிந்துக்களும் சொல்கிறோன்னா சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் என்பது உயர்ந்தது, பூமியில் வாழ்கின்ற நாம் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதை வைத்திருக்கின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வழிகாட்டில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் என்பது தனியே எங்கே இருக்கிறது என்றால் நாம் அறிய மாட்டோம், ஏனென்றால் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பழுத்த ஞானிகள் சொல்லுவது என்ன என்றால், தன்னுள்ளே இருக்கின்ற இறைமை உணர்ந்த ஞானிகள் சொல்வது என்னென்றால், சாமினி சாமினி கடவுள் நீயே, அதாவது அகம் பிரம்மாஸ்மி. அதாவது இந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் பக்குவப்படாத மனது, சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனது பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வழிகாட்டு முறை என்பதைத்தான் பின்னாளிலே நமக்கு ஞானிகள் வழிகாட்டுகின்றார்கள். உன்னுள் உரைகின்ற அந்த ஆன்மாவை உணர்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம். ஆரம்பத்திலே மனிதன் சுகம் துக்கத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பதால், பாராட்டு தண்டனைக்கு பயந்திருக்கின்ற உள்ளத்தால் அவனை பக்குவப்படுத்துவதற்கு தான் சொர்க்கம் நரகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆகவேதான் பாரத நாட்டிலே மிகச் சிறப்பான விஷயம் பார்க்க முடியும். ஒரு பக்கம் நாம் சொர்க்கம் நரகம் என்று சொன்னாலும் கூட, கருட புராணத்திலே தவறு செய்வதால் வருகின்ற தண்டனை பற்றி சொல்லப்பட்டாலும் கூட, ஆன்மனே ஒருமைப்பாட்டிலே பக்குவப்படுகின்ற பொழுது, ஆன்மீகத்திலே உயர்நிலை அடைகின்ற பொழுது, சொர்க்கம் நரகம் என்பதெல்லாமும் கடந்து உண்மை இறைநிலையை அடைவதற்கான மார்க்கம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் சராசரி நிலையிலே நாம் வையகம் வானகம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்தார் அல்லவா? அப்படி திருவள்ளுவர் இந்த குறளிலே ஒரு மனிதன் சிறப்போடு வாழ்ந்தால், புகழோடு வாழ்ந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை இந்த குறள் சொல்லுகின்றார். வாருங்கள், அந்த குறள் என்ன என்று நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம். நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்று புகழ் அதிகாரத்தின் 234வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் இப்படி வழிகாட்டுகின்றார். அதன் பொருள் என்ன என்று பார்க்கலாம். நிலவரை என்றால் பூமியின் எல்லை வரை, நீழ்புகழ் அழியாத நெடிய புகழ் அல்லது கீர்த்தி ஆற்றின் ஒருவன் செய்வானானால், அதாவது இந்த பூமி முழுவதுமாக பயன்பெறுகின்ற வகையிலே ஒருவன் சிறப்போடு வாழ்வானானால், கீர்த்தி வாழ்வானானால், புத்தேள் உலகு, புத்தேள் என்றால் சொர்க்கம், புத்தேள் உலகு, சொர்க்கத்திலே வாழுகின்ற புலவரை, புலவர் என்றால் ஞானி, புலவரை போற்றாது பாராட்டாது என்று இந்த குறளில் வள்ளுவர் சொல்கின்றார். அதாவது ஒரு மனிதன் வாழுகின்ற இந்த பூமியிலே, பூமி இருக்கின்ற எல்லை வரை தன்னாலான மேலான விஷயங்களை செய்வானானால் அப்படிப்பட்டவனுடைய புகழைத்தான் பாராட்டுமே என்று மேல் உலகில் இருக்கின்ற ஞானிகளை, புலவரை என்று சொல்லலாம், ஞானிகளை இந்த உலகம் பாராட்டாது. அவனை விட இங்கே இவன்தான் சேர்ந்தவன், மண்ணிலே இருக்கின்ற இவன் தெய்வத்துக்கு சமமானவன் என்று இந்த உலகம் பாராட்டும் என்று சொல்லுகின்றார். அப்போது சொர்க்கத்துக்கு போவதை விட, சொர்க்கத்தில் நல்ல பேர் வாங்குவதை விட, அல்லது நல்ல பேர் வாங்கி சொர்க்கத்தில் இருப்பவனை விட, இந்த பூமியிலே ஒருவன் புகழ்பட வாழ்வானானால், எத்தகைய புகழ்? உயர்ந்த புகழ். அந்த உயர்ந்த புகழ் எப்படி வருகிறது?
பிறருக்கு நல்லது செய்வதன் மூலமாக வருகின்ற உயர்ந்த புகழ் உடையவனைத்தான் எல்லோரும் பாராட்டுவார்கள். தேவர்களை விட மனிதன் பாராட்டு பெறுவான் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வகையிலே நாம் உயிரோடு இருக்கின்ற வரையில் ஏழைகளுக்கும் சமுதாயத்துக்கும் நம்மால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருப்போம். அதை வாழ்வின் அங்கமாக மாற்றிக்கொள்வோம் என்று வள்ளுவசன வழியில் நடப்போம். அப்படி செய்தால் பாரத நாடு உலகின் குருவாய் ஆகும் என்பதை அறியலாம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.